அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தூல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு சூப்பர்வான சஸ்பென்ஸ் சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நம்மளோட சேனல்ல ஏற்கனவே இந்த சீரிஸோட 11 எபிசோட்ஸ் ஒரே வீடியோவா அப்லோட் செஞ்சிருக்கோம். அதை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர்வா புரிய வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம 23 எபிசோட் வரைக்கும் பார்க்க போறோம். அதாவது இது வரைக்கும் 23 ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அது எல்லாத்தையுமே தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஒரு 11 எபிசோட் ஒரு மாதிரி மந்தமா போய்கிட்டே இருந்தாலும் இந்த செட் ஆஃப் எபிசோட்ஸ் எல்லாமே சூப்பர்வா இருக்கும். அண்ட் எதிர்பார்க்காத பல ட்விஸ்டுகள் இருக்கும். 3 தலை கேஸை இவங்க ஃபர்ஸ்ட் கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு செகண்ட் கேஸுக்குள்ள போயிட்டாங்க. அது என்ன கேஸ் அண்ட் அவங்களுக்கு அப்ப என்ன பிரச்சனை வருது அப்படின்றதுல நாம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? இந்த 12வது எபிசோடோட ஸ்டார்டிங் செல்ல மாதங்கியை தான் காமிக்கிறாங்க. அவங்க வேகமா வெற்றிமாறன் கிட்ட போய் தப்பிச்சு போன சுகுமாரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குற்றவாளியை கரெக்டா கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. போற வழியில 3 என்கவுண்டர் போட்டு இருக்கீங்க. இதுக்கு நடுவுல அவனும் தப்பிச்சு போயிட்டா. இது எல்லாத்துக்குமே நீங்க பதில் சொல்லி ஆகணும். 3 பேரை கொலை பண்ணீங்க இல்லையா, அதுக்கு உங்க மேல ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க தப்பு பண்ணிருந்தாங்க அப்படின்னா நீங்க வானத்தை பார்த்து இல்ல அவங்க காலை பார்த்து சுட்டுருக்கணும். அதை விட்டுட்டு என்கவுண்டர் போட்டு தள்ள அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? அவங்களோட ஃபேமிலியை நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட திட்டிக்கிட்டே இருக்கும்போது அவனை நான் யோசிச்சு சுடுறதுக்குள்ள எங்களை விட்டுட்டு அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பான். இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. சோ நான் என்ன வேலை செய்யணும், எங்க சுடணும் அப்படின்றத நீங்க எனக்கு கத்து தர வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது மொபைல் போனுக்கு கால் வர ஆரம்பிக்குது. பேசணும்னு எழுந்து போக அந்த சமயத்துலதான் அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா நீங்க அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவரால் நிறைய பேர், அதாவது நிறைய கெட்டவங்க இறந்து போயிருக்காங்க. உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, இறந்தவங்களோட எல்லா ஃபேமிலிக்கும் இவர் என்னென்ன தேவை, குழந்தைகளுக்கு படிப்பு, வேலை அப்படின்ற எல்லாத்தையுமே கூட இருந்து பாத்துக்கிட்டு இருக்காருமான்னு சொல்ல இவங்களுக்குள்ள மாறன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த ஐஸ் ஃபேக்டரி கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு வேலை கொடுத்தா கூட அது ஒழுங்கா உங்களால பண்ண முடியாதுல. அவன் போலீஸ்காரங்கிட்ட இருக்கும் போதே உங்களால எதுவும் பண்ண முடியல. இப்ப தப்பிச்சு வர போயிட்டா எப்படியாவது தேடி அவனை கொண்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஐஸ் ஃபேக்டரி ஓனர் இருக்கா இல்லையா, அவர் பேசி ரவுடிகளை அனுப்பி வைக்கும் போது அதே சமயத்துல பெரிய தம்பி கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ பெரிய தம்பி ரத்தனத்தை கொல்லவனுங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஆள் எல்லாத்தையும் இறக்கி விட்டா இல்லையா. இந்த விஷயம் தெரிஞ்சு போய் அர்ஜுன் அங்க வந்து எங்களோட வேலையை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், நான் அன்னைக்கே உங்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் கொடுத்துட்டு போனேன். ஆனா அந்த வார்னிங்கை தாண்டி நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷனும் தம்பி அரசியலுக்காக எங்களுக்கு நிறைய ரவுடிகள் இருக்கிறது வழக்கம், ஆனா அதுக்காக நான் இது எல்லாத்தையும் பண்ண நினைச்சுக்காதப்ப அதை நாங்க பண்ணவே கிடையாது அப்படின்ற மாதிரி தீர்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஐயா உங்களோட இடத்துல இருந்துதான் எனக்கு அந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற தகவல் கிடைச்சது. சோ அது பொய் இல்ல இல்லையா, அதனாலதான் கரெக்டான சமயத்துல அவனுங்களை என்கவுண்டர் பண்ணி நாங்க இந்த வேலையை பார்த்தோம். அடுத்த வாட்டியும் நீங்க இதே பண்ணீங்க அப்படின்னா என்கவுண்டரை அங்க பண்ண மாட்டோம், இங்க வந்துதான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பகிரங்கமா மிரட்டிட்டு போய்கிட்டே இருக்க இந்த விஷயத்த பிரியா கவனிக்கிறாங்க. வெளியில வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கிட்ட கொஞ்சம் விட்டுருந்தா என்ன போட்டு கொடுத்துருப்பீங்களா சார் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவர் கூட வழக்கமான அந்த வழிஞ்சல் கொழிஞ்சல் இருக்கு இல்லையா, அந்த தோரணையில பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அப்படி இப்படின்னு உங்களோட பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க தைரியமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளம்ப அப்படியே கட் பண்ணி தப்பிச்சு போன சுகுமார் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவன் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல அமைதியா படுத்துக்கிட்டே இருக்கும்போது அவனோட கனவுல அன்னைக்கு என்ன நடந்திருக்கோ அப்படின்ற விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. சோ அந்த பொண்ணை இவன் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார வச்சுட்டு போனா இல்லையா, அந்த சமயம்னு பார்த்து இவனோட நண்பன் அந்த இடத்துக்கு வர மாதிரியோ இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியோ இவங்களே ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றான். இதனால பேக் எடுத்துக்கிட்டு சுகுமார் என்னோட ரூம்ல தான் இருக்கான், நீங்க ஏன் கூட வாங்க அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்தி அவங்கள ரூமுக்கு கூட்டு போய் அங்க தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல அவங்க தவறுதலா இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரியான கனவுகள் இவனுக்கு வந்துகிட்டே இருக்க. சோ நண்பன் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். அப்படியே மாதங்கி கிட்ட போக ஆரம்பிக்குது. சுகுமாரோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள சாந்தப்படுத்தி உங்களோட பையனுக்கு, அதாவது உங்களோட பேரனுக்கு எதுவும் ஆகாது பாட்டி, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவங்களுக்கு ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. அண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது சுகுமார் அப்படின்றத தெரிஞ்சது மாறன் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மாறன் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்ற வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்க இவங்க அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா நீ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரிய பெரிய தப்பா போய் முடிய போகுது, நீ அந்த கொலையை பண்ணல அப்படின்னா எதுக்காகடா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, போலீஸ் கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டா எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனால இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி ஒத்துக்க முடிஞ்சதை தவிர போலீஸ் கிட்ட சரணடையணும் அப்படின்ற என்னெல்லாம் கிடையாது. இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும், அவனை நான் கொண்டுட்டு ஸ்ட்ரைட்டா நான் போலீஸ் கிட்ட வந்து சரணடைஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு போக இவங்க நம்பரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் ஒரு ரேண்டமான பர்சன் கிட்ட போனை வாங்கி பேசிட்டு போயிருக்கான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அவன் கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும், அவனை கொண்டுட்டு நான் வந்து சரணடைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, அது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க மாறனுக்கு ஒருவேளை அவனோட ஃப்ரெண்டை அவன் மீன் பண்றானோ அப்படின்ற யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு. அது இன்னொரு பக்கம் அர்ஜுன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் அந்த ரத்தனம் கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, சரணடைஞ்ச 2
பேரையுமே கூப்பிட்டு, தம்பிங்களா நீங்க இந்த கொலையை பண்ணல அப்படின்றது எனக்கு பக்காவா தெரியும், ஆனா வாக்குமூலத்துல நீங்க தான் பண்ண அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோட உயிர் போயிருக்கும் இல்லையா, பண்ணாத கொலைக்கு உங்களோட உயிர் வேணுமா, யோசிச்சு பார்த்து உங்களோட முடிவை சொல்லுங்கடான்னு சொல்ல அவனுங்களும் பயந்து பயந்து அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் உட்காந்து மாடியில குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு முகம் தெரியாத நபர் கிட்ட கால் வர ஆரம்பிக்குது. உங்களோட ஃபேமிலியை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ரத்னவேல், அவனோட தலை என்கிட்ட தான் இருக்கு, உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போங்கடான்னு சொல்ல இவனுங்க வேக வேகமா பணத்தை எடுத்துட்டு ஒரு ரேண்டமான வண்டியில போடுறாங்க. அந்த வண்டியில போட்டதும் அங்கிருந்து பைக்ல கிளம்ப ஆரம்பிக்க அந்த நபர் மறுபடியும் போன் பண்ணி ஒரு புதரை கை காமிக்கிறாரு. அங்க போய் பார்க்கும்போது அந்த இறந்து போன நபரோட தலை இருக்கு. சோ அந்த தலையை எடுத்துக்கிட்டு தான் இவனுங்க இந்த கொலையை நாங்க தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. இதை போலீஸ்காரர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவர் அவங்களோட போனை வாங்கி செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு நைட்டு ஒரு ரேண்டமான பர்சன் கால் பண்ணிருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நம்பரை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது நாட் ரீச்சபிள்ல இருக்கு. கடைசியா ஆனானது எங்க அப்படின்னு மாதிரி தேடும்போது அது ஒரு பர்டிகுலர் ஏரியால நிக்குது. அதே ஏரியால தான் இவங்க சஸ்பெக்டா வச்சிருக்க காஞ்சனா இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா அந்த காஞ்சனாவை பிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக நீ ரத்னவேலு கொன்ன அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வாயை திறக்கிறதா தெரியல. இதனால மாசாணி இருக்காங்க இல்லையா, நான் ஒரு வாட்டி விசாரிச்சு பார்க்கவா சார்னு சொல்லி அவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சு உண்மையை சொல்லிடு இல்லைன்னா நீ அடிப்பட்டே சாவ அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது அவங்க உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவர் கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பல கனவுகளோடு இருந்தவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா அவருக்கு உடல் அளவுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இவங்க கிட்ட போனாங்க அப்படின்னா அவரோட கை கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிடும். சோ இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்டால எனக்கு ஏற்பட்டுருச்சு, அதனாலதான் மருந்துகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ ரைஸ் சாப்பிட்டுருக்கேன் இல்லையா, இதுல பயங்கரமான விஷயம் எல்லாம் இருக்கு. அதனாலதான் உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி கிட்ட வர ஆரம்பிக்கிறேன். ஆனா அதுக்கு மேல போகிறதுக்கு என்னோட உடம்பு தான் ஒத்துழைக்கல அப்படின்ற மாதிரி நைட்டு பூரா அவங்கள உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு பயங்கர கடுப்பேத்துது. சோ எந்த சந்தோஷமும் இல்லாம வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் குல்ஃபி ரமேஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அக்கா அண்ணன் ஐஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாருக்கா அப்படின்ற மாதிரி ஐஸை கொடுக்க போகும்போது அப்படி இந்த ஐஸ்ல நீ என்னதான்டா கலக்குற, அவன் நைட்டு முழுக்க வச்சு என்ன பேசியே சாகடிச்சுக்கிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அது மூலமா தான் இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அது கூடவே இவங்க இன்னும் சில விஷயங்களையும் புலம்புறாங்க. வெளியில போய் எங்கேயாவது வாடணும்னு நினைச்சா அது கூட இந்த ரவுடி பைய விட மாட்டான், அவனை நான் சாகடிச்சாச்சு இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒண்ணுமே நடக்கிறடான்னு புலம்ப. அப்பதான் இவனை பாக்குறாங்க. எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா, அவனுக்கு நீ டெய்லி ஐஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கே, அதுல பாய்சனை கலந்து அவனை கொல்ல முடியுமா, நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் உனக்கு தரண்டான்னு சொல்ல இவர் மேலும் கேள்வியும் பார்க்க ஆரம்பிக்கிறார். அக்கா நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் டெய்லி வந்து ஐஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது உங்களை வர்ணிக்காத நாளே கிடையாது. அதுல இருந்தே உங்களோட அழகு எப்படி இருக்கும், உங்களோட உடல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பல இமேஜினேஷனுக்குள்ள நான் போயிட்டு இப்போ உங்களை பார்த்ததோ அது கண்ணு முன்னாடி வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. எனக்கு இந்த பணத்து மேல ஆசையே கிடையாது, ஆனாலும் உங்களுக்காக நான் அந்த நபரை கொலை பண்றேன், எனக்கு தேவையானது எல்லாமே நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. அது சரின்னு சம்மதிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அஃபேர் உருவாகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க அந்த நபரை ஒரு 2-3 நாளா ஏரியால காணும். சோ அந்த குல்ஃபி ரமேஷ் யார் அப்படின்றத இவங்க தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல சுகுமார் கிட்ட போக ஆரம்பிக்குது. ரேண்டமான பர்சன்ஸ் கிட்ட வாங்கி தன்னோட நண்பன் எங்க இருக்கான், அவன் வேற ஒரு நண்பரோட வீட்டுக்கு போயிருக்கானா அப்படின்ற மாதிரி போன் பண்ணி கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்க மறுபடியும் இங்க இந்த அர்ஜுன் கிட்ட வர ஆரம்பிக்குது. அவர் மாசாணி அவரோட டீம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அந்த குல்ஃபி ரமேஷ் இருக்கா இல்லையா, ஒரு பர்டிகுலர் ஏரியால தான் அடிக்கடி குல்ஃபி வித்துக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த ஏரியால ரவுண்ட்ஸ் விட்டுக்கிட்டே இருக்கும்போது மாசாணி கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், என்ன மாசாணி பயங்கர பிஸியா இருக்கீங்க போல, நீங்க என்னோட இடத்துல இருந்து அந்த குல்ஃபி ரமேஷை பிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி யோசிப்பீங்கன்னு கேட்கும்போது அவங்க யோசிச்சுக்கிட்டே, சார் முதல் விஷயம் குல்ஃபி ரமேஷ் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான் சார், ஏன்னா அவனுக்கு பணம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, எவ்வளவு கொடுத்தாலும் கொலை பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது காஞ்சனா சொல்லியிருக்காங்க, இவன் பண்ணலாம் வேணா நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. சோ காஞ்சனா வடையணும் அப்படின்றதுக்காக இவன் பல விஷயங்களை பண்ணியிருக்கான். காஞ்சனா இவனுக்கு ஈஸியா கிடைச்சதால கொலை பண்ணணும் அப்படின்ற அவசியமே அவனுக்கு இல்ல சார். அதனாலதான் என்னோட அசம்ஷன் கரெக்டா இருந்தது அப்படின்னா அவன் இன்னைக்கு கூட இந்த இடத்துக்கு வரமாட்டா சார், எனக்கு காஞ்சனா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றத அவன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம்ங்கிறது எங்கேயாவது போயிருப்பா சார்னு சொல்ல இவங்களோட அசம்ஷன் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பரவாயில்லையம்மா பயங்கரமா திங்க் பண்றியம்மா அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்க எல்லா குல்ஃபிக்காரங்களையும் கூப்பிட்டு அந்த ரமேஷை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கும் அது உண்மை தெரியல, அவன்
அடிக்கடி காஞ்சனாவோட வீட்டு பக்கத்துல தான் சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி மட்டும் அவனுங்க தகவல் சொல்லிட்டு, அது கூடவே அந்த ரமேஷ் மட்டும் சொந்த வண்டி வச்சிருக்கான் சார், அதனால எப்ப வேணா அவன் தொழிலுக்கு வருவான், எப்ப வேணா போவான் சார் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இவங்க இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு குல்ஃபி விற்கிற எல்லாரையுமே அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த சமயத்துலதான் அர்ஜுன் முதற்கொண்டு கூட இருக்க எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிக்குது. பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது மாசாணியோட வீடு இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி மாசாணி சொல்லி, சார் நீங்க உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னா உங்க எல்லாருக்குமே நான் சாப்பாடு செஞ்சு தரேன், வீட்டுக்கு வர முடியுமா சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் பயங்கர உபசரிப்பு எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல வீட்டுல ஒரு 2 ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. முதல் விஷயம், எல்லாரும் சாமி போட்டோ இல்ல சாமி சிலையை வழிபடுறது வழக்கம். ஆனா மாசாணி மட்டும் ஒரு வேர் மாதிரி இருக்கும், அதை வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 2வது விஷயம், அவங்க சமையல் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இடி மின்னல் வர ஆரம்பிக்குது. உடனே சமையல் செய்யற வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இடி மின்னலை பார்த்து பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி மாசாணி கிட்ட அர்ஜுன் கேட்கும்போது அவங்க இதுக்கான பதில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த மலைப்பகுதியில வாழ்ற மக்கள் இனத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அங்க நிலச்சரிவு இல்லாம இவங்களை காத்துக்கிட்டு இருக்கிறது இந்த வேரை தாங்கி இருக்க ஒரு பெரிய மரம் தான். சோ அந்த மரத்தோட வேறு தான் நாங்க கடவுளா வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மரத்தாலதான் நாங்க இன்னமும் அந்த நிலச்சரிவுல மாட்டாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஊர் பெருமையை பேசிக்கிட்டு 2வது விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இடி மழை அப்படின்ற மாதிரி வந்ததும் அந்த ஊருக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு தாட் இவங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சு, அது எதுவும் நடக்க கூடாது, கெட்டது எதுவும் அங்க போக கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது பொலைட்டா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நான் கூட உனக்கு என்னமோ நினைச்சேன், உங்களுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போக அப்படியே கட் பண்ணி சுகுமார் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவன் அங்க எங்கன்னு தெரிஞ்சு அவனோட நண்பனை கண்டுபிடிச்சிட்டான். சோ வேகமா அவனை பார்க்கணும்னு போக ஆரம்பிக்கிறான், சண்டையிட ஆரம்பிக்கிறான். எதுக்காக என்னோட காதலியை கொண்டு அவளுக்கு எவ்வளவு வலியை கொடுத்துட்டியாடா அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த நபரு, டே நான் கொலை பண்ணுடா, ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்ற மாதிரி பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேசுறதா தெரியல, இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம அந்த சுகுமாரை அடிச்சு போட்டுட்டு அந்த நபர் அங்கிருந்து ஓடி போறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. கற்பனா இந்த விஷயம் மாறன்றக்கா இல்லையா அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் மாதங்கியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. நிறைய காயங்களோட தலையில நிறைய ரத்த போக்கோட அங்க விழுந்து கிடக்கிற சுகுமாரை பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவன் கிரிட்டிக்கலா இருக்கா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி போக இந்த இடத்துல மாறன் தான் அந்த பையனுக்கு ரத்தம் கொடுக்கறதுல இருந்து அண்ட் அவனோட இதர வேலைகள் வரைக்கும் இவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவர் மேல இருக்க மதிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்குது அப்படின்றத அவங்களோட சிரிப்பு மூலமா நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி சரி காஞ்சனாவோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. அவங்களோட வீட்டுக்குள்ள மட்டும் பட்டுன்னு கரண்ட் போகுது. இந்த விஷயத்த அவங்கள வேவு பார்த்துக்கிட்டு இருக்க போலீஸ்காரங்க கவனிக்கிறாங்க. அர்ஜுனுக்கு தகவல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல வீட்டுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு. எதனால அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த குல்ஃபி ரமேஷ் இருக்கா இல்லையா இவங்களை வந்து சந்திக்கிறான். இந்த கொலைகள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் நான் தானே இருக்கேன், நீ இல்ல அப்படின்றத போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையில இருந்து நீ தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா அப்படின்ற மாதிரி அவங்க கூட இதை பத்தி பேசி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அர்ஜுன் அந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேரையுமே கைது பண்ணி கொண்டு போறாரு அப்படின்ற விஷயத்த காமிச்சு இந்த சைடு மாறன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் ராத்திரி பகல்னு பார்க்காம அவரோட டியூட்டில அவர் இவ்வளவு போக்கஸ்டா இருக்காரு, நம்ம அவரை தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி அவர் கிட்ட நல்லா மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் கட் பண்ணி அர்ஜுன் கிட்ட போக ஆரம்பிக்குது. 2 பேரையும் கைது பண்ணி கொண்டு வந்துட்டார் இல்லையா. அது மூலமா ஒரு பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. ஒயின் ஷாப்ல உட்காந்து இவர் குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது சந்திராவோட 2 பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க 2 பேருமே அந்த ரத்தனத்தை கொலை பண்றதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு பல வாட்டி ட்ரை பண்ணி பாத்துறானுங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. இதனால ஆளை வச்சாச்சு அவனை கொண்டாக்கணும், இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த இவன் கவனிக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல இவனுக்கு ரத்தனத்தை கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு நீட் இருக்கு இல்லையா, அதுக்காக சரியான நேரம் பார்த்து காத்துக்கிட்டே இருக்கும்போது ரத்னம் இவர்கிட்ட ஐஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்கிறாரு. பிளான் பண்ண மாதிரி இவருக்கு மயக்க மருந்து கலந்த ஐஸ அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமா இதை சாப்பிட்டு அப்படியே மயங்க ஆரம்பிக்கிறார். இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி பின்னாடியே போய் அவரோட கழுத்தை ஒரு கயிறால போட்டு நெருக்கிக்கிட்டே இருக்கும்போது அவர் சூதாச்சு உன்னை தள்ளி விட்டுட்டு, டேய் என்னைய கொள்ள பாக்குறியாடா நீ, அவனை தீத்துரு வேண்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது இவர் ஓடி போய் ஒளிய ஆரம்பிக்கிறார். அந்த சமயம்னு பார்த்து ரத்னத்தோட மச்சா இருக்கா இல்லையா அவன் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். நீ சரியான நேரத்துக்கு தாண்டா வந்த, நான் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஒருத்தன் போட பார்த்துட்டா அவனை விடலாமா, 2 பேரும் சேர்ந்து அவனை போடலான்னு சொல்ல 2 பேருமா நீ அக்கா விட்டுட்டு வேற ஒருத்தி பின்னாடி சுத்திக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்ப, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் கம்மன் இருக்கணுமாடா அப்படின்னு மாதிரி கத்தி எடுத்து அந்த இடத்துல கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த நபர் போனது குல்ஃபி ரமேஷ் இருக்கா இல்லையா அவரோட டெட் பாடி, அதாவது ரத்னத்தோட டெட் பாடியை போய் கவனிக்கிறான். அதுல இருக்க தலை எடுத்துக்கிட்டு வேகமா காஞ்சனா முன்னாடி போய் காமிக்கும் போது அவங்க பயந்து போறாங்க. சரி கொலை பண்ணிட்டு அதெல்லாம் ஓகே, எதுக்காகடா இங்க கொண்டு வந்தேன்னு கேட்கும் போது உன்னை துன்புறுத்திக்கிட்டு இருந்தவன் இதுக்கு மேல வரமாட்டான் அப்படின்றத நீ பாக்கணும் இல்லையா, அதனாலதான் நான் இங்க கொண்டு வந்தேன், இதுக்கு மேல எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த 2 பசங்களுக்கும் போன் பண்ணி உங்களோட தலை, அதாவது உங்களோட எதிரியோட தலை வேணும் அப்படின்னா ஒரு 10 லட்சத்தை
கொடுத்து எடுத்துட்டு போங்கடான்னு சொல்லி அந்த டீல் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருப்பார். சோ கொலை பண்ணது அந்த ரத்னத்தோட மச்சான் தான் அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பேரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வெளியே பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்க அர்ஜுனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி என்டர் ஆகுறாங்க. அந்த சமயம்னு பார்த்து மாசாணி அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. உள்ள பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல, இல்ல நான் அர்ஜுன் கிட்ட தான் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க அடம் பிடிச்சி நின்னுகிட்டே இருக்கிறதால இவங்க நீங்க வெயிட் பண்ணுங்க, உள்ள வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுதான் உங்களை கூப்பிடுவாங்கன்னு சொல்ல இவங்க காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. இதனால மறுபடியும் உள்ள வேலைகள்லாம் முடிஞ்சதா நான் அர்ஜுன் சார் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி போக, இப்பயும் விடுறதா தெரியல மாசாணி, இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேல இங்கெல்லாம் இருக்க முடியாது, நீங்க கிளம்புமா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க வேற வழி இல்லாம இவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரியும். அதே சமயத்துல ரத்னத்தோட மச்சா இருக்கா இல்லையா, அவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். சோ கேஸ் முடிஞ்சது போல அப்படின்ற மாதிரி மாசாணி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அர்ஜுன் இருக்கா இல்லையா வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரியா இருக்காங்களே அவங்க கால் பண்ணிருக்காங்க. அப்ப எடுக்க முடியாததால இப்ப போன் போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா பிரியா கிட்ட இந்த கேஸ பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு ட்விஸ்ட நான் சொல்லவா, இங்க கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சரணடைஞ்சிருக்கானே அவனும் சஸ்பெக்டா உள்ள புடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இவங்க யாருமே அந்த ரத்னத்தை கொலை பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல மாசாணிக்கு பயங்கர ஷாக். அப்ப இதுக்கு பின்னாடி யாரு இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அப்படியே கத்தான் சைட் மாறன் கிட்ட போக ஆரம்பிக்குது. இப்பதான் மாதங்கி மாறன் ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க இல்லையா, இவர் வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு, சாப்பிட மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து ஃபுட் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அர்ஜுன் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. பார்த்ததும் பயங்கர ஷாக்கு. என்னையா நீ கேஸ் விசாரிக்கிறதுல ரொம்ப பிஸியா இருப்ப, சரி என் கேஸ பத்தி அப்டேட் பண்ணிட்டு போலான்னு வந்தா நீ வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி அவரை கிண்டல் பண்ணிட்டு, நான் என்னோட கேஸ ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன், நீ உன்னோட கேஸ சீக்கிரமா முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டு சீக்கிரமா வந்து சேருங்கன்னு, நமக்கு வேலை எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போக அப்படியே கட் பண்ணி மாறன் இருக்கா இல்லையா, அவர் ஹாஸ்பிட்டல் போறாரு. பையனுக்கு எப்ப வேணா சுயநினைவு வரலாம், இதனால இங்கே வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் யாரும் இல்லாத நேரமா பார்த்து, அதாவது அந்த பையனை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க நர்ஸ் அப்படின்ற எல்லாருமே இருப்பாங்க. அவங்க அசந்த நேரமா பார்த்து அந்த மர்ம நபர் உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் அந்த மர்ம நபரை ஹீரோக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. சோ அவன் உள்ள வரும்போதே அவனை நம்ம எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இந்த மனுஷனுக்கு அந்த பையனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்குள்ள ட்ரை பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அவன் தான் அது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. வேகமா ஓடி போய் சரியான சமயத்துல அவனை காப்பாத்தி, அதாவது சுகுமாரை காப்பாத்தி கொலை பண்ண வந்தவனை துரத்தி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பின்தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு வண்டி இடிச்சு அந்த நபர் அந்த இடத்துல இறந்து போறாரு அப்படின்ற மாதிரியும். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்டக் ஆகி நிற்கும் போது இறந்து போன நபரோட மொபைல் போன் இருக்கு இல்லையா, அதை செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் நபருக்கு நிறைய முறை கால் பண்ணிருக்காருன்னு இருக்கும். சோ அந்த நபர் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஐஸ் ஃபேக்டரியில இருக்க ஒரு நபர் தான், அதாவது அந்த லொகேஷன்ல இருக்க ஒரு நபர் தான் இவங்களுக்கு கால் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அங்க போறாரு. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நபர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவரை தான் இப்ப போலீஸ்காரங்க தேடி வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. சோ இப்போ அந்த பையன் இல்ல வேலையை விட்டே போயிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது இவருக்கு எங்கேயோ ஒண்ணு இடிக்கிற மாதிரியே இருக்கு. அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு பெண்ணோட சடலம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு தகவல் வர ஆரம்பிக்குது. சோ அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல சுகுமாரும் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்சிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அட்வொகேட் இருக்காங்க இல்லையா, அவங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது டிவி நியூஸ்ல இறந்து போன சந்தியாவோட உடல் கிடைச்சிருச்சு அப்படின்ற தகவல் போக ஆரம்பிக்குது. பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ண அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் ஃபேமிலி கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு இறுதி சடங்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அந்த பணத்தை எரிக்கணும் அப்படின்றதுக்காக அப்ப கொல்லி போடணும்னு போகும்போது பட்டுன்னு போலீஸ்காரங்க வந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க கொடுத்த டெட் பாடி இருக்கு இல்லையா, அது வேற ஒரு பெண்ணோடது, தப்பா கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு அங்க எரிக்கப்படுறதுக்காக வைக்கப்பட்டிருக்க டெட் பாடியை எடுத்துட்டு வேற ஒரு டெட் பாடி, அதாவது உண்மையான சந்தியாவோட டெட் பாடியை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவங்களோட அப்பா கத்த ஆரம்பிக்கிறார். என்ன சார் விளையாடுறீங்களா, என் பொண்ணுக்கு இறுதி சடங்கு கூட ஒழுங்கா பண்ண விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் உள்ள செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போன டாக்டர், சார் நாம நினைச்ச விஷயங்கள் கரெக்ட் சார், இங்க இருந்து எடுத்ததுதான் சந்தியாவோட உண்மையான டெட் பாடி அப்படின்ற மாதிரி சொல்ல மாறனுக்கு செம்ம கடுப்பாகுது. வேகமா அந்த பொண்ணோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் சட்டையை குடிச்சு எதுக்காகடா அந்த மாதிரி பண்ண, நாங்க உன்னோட பொண்ணோட டெட் பாடி அப்படின்ற மாதிரி உன்கிட்ட கொடுத்த பொண்ணும் இது கிடையாது, உன்னோட பொண்ணோட டெட் பாடியை நீ கரெக்டா மாத்தி வச்சிருக்க, அது எங்க இருந்துடா வந்தது, ஆமா உன்னோட பொண்ணு நீ என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா சார் என் பொண்ணை எல்லாத்தையும் பண்ணது நான் தான், நீங்க சந்தியாவோட டெட் பாடி தான் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஒண்ணு கொடுத்தீங்க இல்லையா, அது அவளோடது கிடையாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், யாரோ ஒரு பணத்துக்காக நான் எப்படி சடங்குகளை பண்ண முடியும், அதனாலதான் என் பொண்ணோட உண்மையான உடம்பை வச்சு நான் சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அவரை திட்டி அவரை கைது பண்ணி கொண்டு போறாரு அப்படின்றத காமிச்சு அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா என்ன நடந்தது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பொண்ணு ஓடி போயிட்டாங்க இல்லையா,
இந்த விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஊர் முழுக்க தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. அண்ட் பயங்கர கோபத்தோடய சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் பொண்ணு அப்பாவை ஒளிஞ்சு நின்று ஒரு இடத்துல பாக்குறாங்க. அப்பா கிட்ட மாட்டணும் அப்படின்னா அவ்வளவுதான். தன்னோட காதல நின்று வரலையே அப்படின்ற பயத்துல அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கேட்ட நேரம் இவங்களோட அப்பா கண்ணில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. சோ ரோட்ல தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டே இருக்க இவங்களோட பேக் அங்கேயே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை தான் சுகுமாரோட நண்பர் இருக்கா இல்லையா, அவர் அங்கிருந்து கொண்டு போனார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு ஃபேக்டரி கூட்டு போறாரு. உள்ள இருக்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு நம்மளோட சாதி சனத்துல எவ்வளவு பேர் இருக்கான், யாராவது ஒருத்தரை நீ காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேமா. அதை என்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டியம்மா. நான் நம்மளோட ஜாதி சங்கத்துல செயலாளரா இருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும், அது எல்லாத்தையும் நான் தாமா சால்வ் பண்ணி வைப்பேன். இப்ப என் குடும்பத்துக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்னமா பண்றது? சரி புடு, உனக்கு யார பிடிச்சிருக்கு, அவன் எங்கம்மா இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் இவங்க அழுதுகிட்டு இங்க ஃபேக்டரியில வேலை செய்யற சுகுமாரை தான் காதலிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கர கோபம். அவன் நம்மளோட செருப்பை மிதிக்க கூட, அதாவது செருப்பை தொட கூட தகுதி இல்லாதவன், அவனை நீ காதலிக்கிற அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியல, இந்த காதல் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அவங்க மறுபடியும் அழுதுகிட்டு அவனோட குழந்தைய வயிற்றுக்குள்ள வளருதுன்னு சொல்ல கோபத்தோட உச்சகட்டத்துக்கே போய் அங்க இருக்க ஒரு பெரிய கத்தி எடுத்து ஒரே வெட்டு இவங்களோட தலை துண்டா போக ஆரம்பிக்குதான். இவங்களோட விரல வெட்டப்படுது அப்படின்ற மாதிரி இருக்கும். விரல் ஒரு ஐஸ் டப்பாலையும் தலை ஒரு ஐஸ் டப்பாலையும் போய் விழுந்துருது. அப்படி ஐஸ் எல்லாமே ஃபில் ஆகி போகுது. இது தெரியாம அங்க இருக்க வேலை செய்யற நபர் வெளியே கொண்டு போயிட்டார். அது மூலமா சந்தியா இறந்து போனது வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது நாள் வரைக்கும் ஐஸ் ஃபேக்டரியில இருக்க ஒரு பர்டிகுலர் ரூம்ல தான் என்னோட பொண்ணோட உடம்ப நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ட் போலீஸ்காரங்க உடம்பு கொடுக்கும் போது இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி அதை ரீப்ளேஸ் பண்ண இங்கதான் தம்பிய பொண்ணு கொலை பண்ண அவ இங்கதான் துடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது இதுக்கு பின்னாடி இப்ப என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றது ரிவீல் ஆயிடுச்சு. சோ இந்த கொலைக்கு பின்னாடி சுகுமார் இல்ல அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. இது முழுக்க ஒரு சாதிய பாகுபாடால் ஏற்பட்ட கொலை அப்படின்ற மாதிரி இந்த கேஸ ஃபாதரா கொண்டு போக இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த பொண்ணோட உடல் இருக்கு இல்லையா, அதை அடக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நின்று அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சுகுமாருக்கு தன்னோட காதல் பத்தின விஷயங்கள் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. தன்னோட காதல் இல்லாத உலகத்துல தான் இருக்க விரும்பல அப்படின்ற மாதிரி யாரும் பார்க்காத சமயத்துல அந்த நெருப்புக்குள்ள விழுந்து இவர் இறந்து போறார். இதை பார்த்தாங்க இருக்க எல்லாருமே அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. காதலியோடு சேர்ந்து சுகுமாரும் இறந்து போறார் அப்படின்ற ஒரு சோகமான முடிவை நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி இன்னொரு கேஸ் இருக்கு இல்லையா, அங்க போக ஆரம்பிக்குது அர்ஜுன். இந்த கேஸ்ல, அதாவது ரத்னத்தோட கேஸ்ல இருக்க சஸ்பெக்டா இருக்க எல்லாருமே அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. உங்களோட பசங்க இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாருங்க. அவனுங்க நீங்க சொன்னீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஊர்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அதை பண்ணிருக்காங்கன்னு சொல்ல இவங்க நம்ப தரல. என் பசங்களை நீ பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்க, நான் ஆனந்த பாத்துக்கிறேன், லாயரை கூப்பிடுற அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது உண்மையான கொலைகார இவன் தான் அப்படின்ற மாதிரி ரத்னத்தோட மச்சான கொண்டு வந்து நிறுத்துறாரு. யாரு இவனா? அவன் மச்சான பார்த்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க நாய் இவன் கொலை பண்றானா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் போலீஸ்காரே, இது எல்லாமே நீ பண்ணதுதான் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் தான் ஃப்ரேம் பண்ணி இந்த விஷயங்களை பண்ணாரு போல அப்படின்ற மாதிரி இவங்க கத்திக்கிட்டே இருக்கும்போது சாட்சியா இருக்க ரமேஷையும் கூட்டு வந்து நிறுத்த ஆரம்பிக்கிறார். அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, எனக்கு ஒரு வழி தெரியலக்கா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது 3 பேருக்கும் நடுவுல சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த ரத்னவேலுவோட மச்சானும் ஆமா நான் தான் கொலை பண்ணேன், இப்ப என்னன்ற எங்களா பார்த்தா கொலை பண்ற மாதிரி தெரியலையா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க சந்திராவோ இதை நீ பண்ணிருக்க மாட்டடா, நீலாம் அதுக்கு லாய்க்கே இல்லடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அர்ஜுன் இருக்கா இல்லையா கடுப்பாக்குறாரு. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் இந்த கொலையை பண்ணா அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், அவங்களா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா மிச்சம் எல்லாருமே சேஃபா இருக்கலாம், இல்லைன்னா இங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட், இது எல்லாத்தையும் பண்ணது நான் தான் அப்படின்ற மாதிரி சந்திரா முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சோ தன்னோட பசங்களால ரத்தத்தை கொல்ல முடியல அப்படின்ற ஒரு தடவுங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்மளோட பசங்களுக்காக நாம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவுல இருக்காங்க. அந்த சமயத்துலதான் குல்ஃபி ரமேஷை கூப்பிடுறாங்க. நீ இந்த ரத்தத்து கூட தான் நிறைய ஐஸ் ஊத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது, உனக்காக இந்த வண்டி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து உன்னோட தொழிலை டெவலப் பண்ணது நான் தான் இல்லையா, அக்காக்கோ அந்த ரத்னத்துக்கும் பெரிய பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியும், இதனால நீ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கரெக்டா அசந்த நேரமா பார்த்து அந்த மயக்க மருந்து கலந்து ஐஸை கொடுக்குற. அவன் மயக்கம் போட்டு விழுற சமயத்துல இவன் ரத்னத்தை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ரத்னம் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். இவன் ஓடி போய் ஒழிஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த இடத்துக்கு வந்தது ரத்னத்தோட மச்சான் கிடையாது, அங்க வந்தது சந்திரா தான். தனக்குள்ள இருக்க பகையை தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அவனை துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவனோட தலையை அப்படியே தனியா வெட்டி எடுத்து வச்சுட்டு இந்த ரமேஷ் இருக்கா இல்லையா அவனை கூப்பிட்டு இந்த உடம்ப நீ எங்கேயாவது போய் சேஃபா வச்சிரு, தலையை எப்படியாவது என் பசங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. சோ இவன் அந்த வேலைகளை தான் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசி அந்த தலையை வித்துட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா போலீஸ் எல்லாமே இதுல இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு இவன் பாத்தீங்கன்னா, அதாவது ரமேஷ் இருக்கா இல்லையா அந்த ஐஸ் வண்டி இவனோட தானே, அதுல
அந்த உடம்ப வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அக்கா தலையை நீங்க 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க, உடம்புக்கு இன்னொரு 10 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே சாலாயிடும் அப்படின்ற மாதிரி உடம்ப இவங்க கிட்ட வித்துட்டு தான் தலைமறைவாயிட்டு இருப்பான். போலீஸ்காரங்க கிட்ட மாட்டேந்தாலே வர வழி இல்லாம வேற ஒருத்தன் தான் கொலையை பண்ணா அப்படின்ற மாதிரி இவர் பிளேட்டை திருப்பி விட்டுருப்பாரு. இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சது. போலீஸ்காரங்க அந்த தலை இங்க இருக்கு, ஆமா உடம்பு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஐஸ் பண்டிக்குள்ளதான் இருக்குன்னு கூப்பிட்டு போய் காமிக்க, ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துக்கு வராங்க. ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடலை கைப்பற்றாங்க அப்படின்ற மாதிரியும் இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே இந்த அர்ஜுன் கைது பண்ணி கொண்டு போறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு, அதே சமயத்துல இன்னொரு பக்கம் அரசியல்வாதியோட பொண்ணு பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த வாட்டியும் அர்ஜுனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷனுக்கு போக, இந்த வாட்டியும் அதே போல மாசாணி தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ 2 பேருக்கு நடுவுல பயங்கரமான சண்டைகள் போக ஆரம்பிக்குது. உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களும், உள்ள போக கூடாது அப்படின்ற மாதிரி மாசாணியும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்க, இவங்க அப்படி இப்படின்னு அர்ஜுனுக்கு கால் பண்ணி உள்ள போய் உட்காந்து அர்ஜுன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது மூலமா அர்ஜுனுக்கு ஒரு பெரிய பெரிய ப்ரமோஷன் கொடுக்க போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவருக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இல்லவே இல்லை. இதை பத்தி பிரியா கேட்கும் போது, போலீஸ்காரங்களுக்கு அவ்வளவு ஈஸியா டிரான்ஸ்பரோ ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க, அதை கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உன்னோட அப்பாவை தாண்டி இதுல யாரோ ஒருத்தர் இருக்காரு, அவங்க தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எது எப்படியோ அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து பிரியாவை அனுப்பிக்க, இன்னொரு பக்கத்துல வெற்றி கிட்டையும் மாதங்க கிட்டையும் போக ஆரம்பிக்குது. சுகுமாரோட பாட்டி இருக்காங்க இல்லையா, என்னோட பேரனே போயிட்டா, இதுக்கு மேல நான் இங்க இருந்து என்னமா பண்ண போறேன், என்ன ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்து விட்டுருங்கம்மா அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பணும்னு ட்ரை பண்ணும்போது மாதங்கி எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. அவங்க ஒரே முடிவுல தான் இருக்காங்க. இந்த விஷயத்த வெற்றி கவனிக்கிறாரு. உங்களோட பேர பையனா எங்களை நினைச்சுக்கிட்டு நீங்க எங்களை பாத்துக்கிற மாதிரி இங்க இருக்க முடியுமாமா, ஏன்னா எனக்குன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது, இப்போ என்னோட பாட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் தைரியமா சொல்லலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சம்மதிக்கிறாங்க. அண்ட் இவர் கூடவே சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத கியூட்டா காமிச்சுக்கிட்டே இருக்க, அப்படியே கட் பண்ணி பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க ஏற்படுத்துறாங்க. அது மூலமா அந்த 2 கேஸும் ரொம்ப காம்ப்ளிகேஷனான கேஸா இருந்தது. ஏன்னா 2 கேஸுக்குமே தலை அப்படின்றது இருந்தது, உடல் கிடைக்காததால இது நாளுக்கு நாள் சிக்கலாக்கிட்டே போய்கிட்டே இருந்தது. நிறைய சஸ்பெக்ட் வேற இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த 2 போலீஸ்காரரும் சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டு, அது கூடவே 3வது கேஸ் இருக்குல்ல, எரிஞ்சு போன நிலையில தலை, அதை பத்தி இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் சீக்கிரமா முடிச்சிருவாங்க, முடிச்ச கையோட நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, கடைசியா இந்த 2 கேஸ்லயும் ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருந்தது கான்ஸ்டபிள் மாசாணி இருக்காங்க இல்லையா, அவங்க தான். சோ அவங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் ப்ரொமோஷன் கொடுக்குற அப்படின்ற மாதிரி மீடியா முன்னாடி சொல்லும் போது அவங்களுக்குள்ள பயங்கர சந்தோஷம். அங்க இருக்கிற சீனியர் ஆபீசர்ஸ் முன்னாடி சல்யூட் அடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷத்துல நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ணி அந்த 3வது தடைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. மாசாணி இது வரைக்கும் நடந்தது இல்லையா அந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 3வது தலை குப்பமேட்ல எரிஞ்சு போன நிலையில கடந்திருக்கு. சோ அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லாட்ஜுக்கு போகுது. அங்க இருக்க விஷயங்களை எல்லாத்தையும் கேதர் பண்ணும்போது அங்க வேலை செய்யற பையன் மூலமா அவங்க 12 வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. சோ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நம்ம இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் பேசியிருப்பாங்க. அந்த விஷயத்த சின்ன பையன் சொன்னதால ஊர்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் காணாம போயிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் ஏதாவது எடுத்து தேடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஃபேமிலியை இப்ப விசாரிக்கணும். சோ அது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்க குழு அப்படின்ற மாதிரி அங்க கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுக்கு திருப்பதியில கல்யாணம் பிக்ஸ் பண்ணதால கல்யாணம் முடிஞ்சு கிழிஞ்சு இப்பதான் ரிட்டர்ன் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட பையனான ஆனந்த் அப்படின்றவர் வீட்டுல ஃபெயில் ஆயிட்டாரு, படிக்க முடியல அப்படின்ற மாதிரி திட்டினதால வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. பல வருஷம் கழிச்சு, அதாவது 12 வருஷம் கழிச்சு இவங்க பொண்ணோட கல்யாணத்தை நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்டா கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்களோட ஃபேமிலி வந்து பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கல்யாணத்தை கூடவே நின்று நடத்திட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசையோட தான் இருந்தா. ஆனா ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டான். சார் நானும் ஊர்ல இருந்து வந்ததுதான் ஒரு ஃபேமிலியோட போய் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா, அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லும் போது ஹீரோக்கு, அதாவது மாறனுக்கு இவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறார் அப்படின்ற மாதிரி மட்டும் இருக்கு. சார் நீங்க மட்டும் என் கூட வர முடியுமா அப்படின்ற மாதிரி மார்ச்செடி கூட்டு போய் அந்த எரிஞ்சு போன நிலையில இருக்கு இல்லையா தலை, அதை காமிக்கும் போது இவர் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறார். ஆனா அந்த சமயத்துலதான் இறந்து போனவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அழுதுட்டு இருக்கா இல்லையா அவரோட பையன் தான் இறந்து போய் கிடக்கிறாரு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஆனா இருந்து பெண்ணா மாறினவங்க, அதாவது ஒரு திருநங்கையா மாறினவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த ஹீரோ இந்த ஃபாரன்சிக் டீம் வர வச்சு ரிப்போர்ட்ல எடுத்திருப்பார் இல்லையா, அப்பவே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. ஆனா இது மீடியாக்காரங்களுக்கு தெரிஞ்ச அவங்க வேற விதமா கொண்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் மறைச்சு வச்சிருக்காரு. சோ அர்ஜுனுக்கு கூட இந்த விஷயம் தெரியாததால பரவாயில்லையப்பா, நல்ல வேலையை தான் பார்த்துருக்கு. சரி நமக்கு என்னமோ அந்த அப்பா மேலதான் சந்தேகமா இருக்கு இல்லையா, அவர் விசாரிச்சிருவோமா அப்படின்ற மாதிரி கூட்டு போய் உண்மையை சொல்லியா, உன் பையன் திருநங்கையா மாறிட்டான், அந்த கோவத்துல அவனை வீட்டு விட்டு வெளியே துரத்தி இருக்கான், திரும்பி வந்து எல்லாரும் முன்னாடி நிற்கும் போது அவமானம் தாங்க முடியாம போட்டு தள்ளிட்டு அவங்க கூட வந்த கணவரையும் என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியல, இன்ன வரைக்கும் அவன் காணாம போயிருக்காயா, ஒழுங்கு முறையதே உண்மையை சொல்லு, இதுக்கு பின்னாடி
பின்னாடி நீ தானே இருக்க அப்படின்ற மாதிரி மிரட்டி இரட்டி கேட்கும்போது, ஐயா நீங்க சொல்றது எல்லாமே என்னால எதுவுமே ஏத்துக்க கூடியதா இல்ல, என் பொண்ணு அதாவது என் பையனை நானே எப்படியா கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ சின்ன வயசுல அவரோட உடம்புக்குள்ள பெண் தன்மை இருக்கு, பெண் மாதிரியே நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த ஃபேமிலி பாக்குறாங்க. பயங்கரமா அடிச்சு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது பயத்துல என்ன பண்ணுதுன்னு தெரியாம வீட்டை விட்டு ஓடி போறாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு 12-13 வருஷம் கழிச்சு அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ற விஷயத்த ஆனந்தா இருக்கு, அதாவது இப்போ ஆனந்தியா இருக்கு அந்த திருநங்கை கவனிக்கிறாங்க. சோ ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட கணவரான ஹரி அப்படின்றவரை கூப்பிட்டுக்கிட்டு கரெக்டா அந்த கல்யாண நைட்டுக்கு வீட்டுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ சொந்தக்காரங்க பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்றதுக்காக தயங்கி நின்றுகிட்டே இருக்கும்போது அம்மா அப்பா 2 பேருமே இவங்க காணாம போன தங்களோட பையன் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. தனியா கூட்டு போய் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா உன்னை அடிச்சதாலதான் நீ வீட்டை விட்டு ஓடி போனல, ஒருவேளை நான் அடிக்காம உன்னை பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நீ ஏன் கூட தானே மறந்துருப்ப, அப்ப என்னோட மரமண்டைக்கு இதோ ஒரு உணர்ச்சி தான் அப்படின்றது புரியாம போயிடுச்சு, ஆனா அது தெரியறதுக்குள்ள நீ என்னை விட்டு போயிட்டியாமா, இப்பதான் திரும்பி வந்தியாமா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இனிமேல் நீ எங்க கொடுத்தாம இருக்கணும், உன்னோட தங்கச்சியோட கல்யாணத்தை நீ தான் கூட நின்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல இவங்க தயங்குறாங்க. இல்லம்மா நான் கல்யாணம் முடிஞ்சதும் வந்து பாக்குறேன், உங்களை ஒரு முறையாச்சும் பாத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்தது, அதனாலதான் வந்தேன். சொந்தக்காரங்கள ஏதாவது பேசுவாங்க இல்லையா, நீங்க இங்க இருந்து போங்கம்மா நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல போறதுக்கு முன்னாடி அந்த ஆனந்தியோட கழுத்துல அம்மா ஒரு பெரிய நகை எடுத்து மாட்டுறாங்க. அது கூடவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்பா ஒரு 10 லட்சத்தை கொடுத்து அவங்கள அங்கிருந்து அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரங்க கிட்ட சொல்லாததுக்கான காரணமும் தன்னோட பையன் ஒரு திருநங்கை அப்படின்ற விஷயம் யாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்களுக்கு இன்னும் நம்புற மாதிரி தெரியல. இவர மேல சந்தேகத்தோடய இவரை பிடிச்சி லாக்அப்ல உட்கார வைக்கிறாங்க. அதே சமயத்துல இறந்து போனது ஒரு திருநங்கை தான், அவங்க கொடூரமான முறையில கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு ஊர்ல இருக்க எல்லா திருநங்கை சங்கத்தில இருந்தும் இவங்களுக்கு எதிராக, அதாவது அந்த தகப்பனுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஒருத்தவங்க வேகமா உள்ள போந்து நீலா மனுஷனாயா, இவ்வளவு கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்கியே, உனக்கு நல்ல சாவு வருமாயா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கும்போது அவர் அழுதுகிட்டே நான் எதையுமே பண்ணலமா, என்னோட குழந்தைய நான் எதுக்குமா கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க மாதங்கி ஓடி வந்து தடுக்கிறாங்க. அம்மா உங்களோட கேஸை தான் நான் வாதாடிக்கிட்டு இருக்கேன், இப்படி நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா என்னமா அர்த்தம், வெளியில போய் அமைதியா இருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவங்களோட பேச்சை கேட்டு அந்த திருநங்கை வெளியே போறாங்க. அங்க இருக்க மாசாணிக்கிட்ட நான் உள்ள போனது தப்புதாமா, இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போக அந்த சமயத்துல மாசாணிக்கு உரித்தான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நடக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல கடுக்கன் போட்ட ஒரு நபர் அவர் கையில பெரிய அருவாள் இருக்கு, ரத்த கரைகளோட இருக்கு. சோ அவர் தான் இறந்து போன திருநங்கையை கொலை பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க போத்துன்னு மயக்கம் போட்டு விழுறாங்க. கட் பண்ணா ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல கணக்கு திறக்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான முதலுதவி முதற்கொண்டு ஹாஸ்பிட்டல் செலவு வரைக்கும் எல்லாத்தையுமே அர்ஜுன் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு அர்ஜுன் மேல ஒரு சின்னதா காதல் ட்ராக் ஒன்று போற மாதிரி இருக்கு இல்லையா, இது மூலமா அதிகரிக்க ஆரம்பிக்குது. மாசாணியை பத்தி ஸ்டேஷன்ல ஃபுல்லா கேட்டோமா, என்னமோ சொல்றாங்க, அது எல்லாமே இந்த கேஸுக்கு உதவுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் உனக்கு வந்திருக்குது இல்லையா, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட என்ன நடந்தது அண்ட் இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்தாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு நபர் காயங்களோட வந்து விழுறாரு. யாரு அவர்னு தெரியாத இவங்க முதலுதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த திருநங்கையோட கணவர் இவர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. வந்து பார்த்தது ஜெயிலுக்குள்ள திருநங்கையோட அப்பா இருக்காரு. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிற, சார் இவன் தான் சரியா மனைவி கொலை பண்ணா, நல்லவ மாதிரி நடிச்சு வீட்டு விட்டு அனுப்பி வச்சு பின்னாடி ஆளுங்களை வச்சு சாகடிச்சிட்டா சார் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது அர்ஜுனுக்கு என்ன படுதுன்னு புரியல. இவரோட உடம்புக்குள்ள நிறைய காயங்கள் இருக்கு. சோ அதை எல்லாத்தையும் டாக்டர் கூப்பிட்டு இது உண்மையில எப்படி ஏற்பட்ட காயங்கள் அப்படின்ற மாதிரி செக் பண்ண, சார் இதை கைத்தால கட்டி ஏற்பட்ட காயங்கள் மாதிரி தெரியுது அண்ட் கட்டையால அடிச்ச மாதிரியும் இதுல பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது ஒருவேளை அந்த உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த பொண்ணோட அப்பா, அவர் தான் இவரை ஹால் செட் பண்ணி வச்சு இந்த மாதிரி பண்ணி அந்த பொண்ணு கொலை பண்ணி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ள இவரை வெற்றி மாறன்னு போக ஆரம்பிக்கிறாங்க. வந்த நபரும் என் பொண்டாட்டியை கொலை பண்ணி எங்க புதைச்சானுங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும் சார், அந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார்னு சொல்ல கூட்டு போய் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன அந்த பெண்ணோட தலை இருக்கு இல்லையா, அதையும் உடலையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே மேட்ச் ஆகுது. சோ அவர் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயங்கள் உண்மையோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. பிரைம் சஸ்பெக்டா அந்த பொண்ணோட அப்பாவை உள்ள உட்கார வச்சு இவங்க மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் மாசாணி கண்ணில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் போட ஆரம்பிக்குது. ஒருத்தன் தப்பு பண்ணாம ஜெயிலுக்குள்ள போனா அப்படின்னா அவனுக்கு சாப்பாடு சுத்தமா இறங்காது அப்படின்ற மாதிரி அர்ஜுன் அந்த சுகுமார் கேஸ் இருக்கு இல்லையா அப்ப சொல்லியிருப்பாரு. அதே விஷயத்த இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா இருக்கா இல்லையா, சாப்பிடாம கொள்ளாம நடந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு சோகமா இருக்கு. அப்படியே நேர் எதிரில இந்த சைடு அந்த பொண்ணோட கனவு இருக்கானே பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சோ ஏதோ ஒரு விஷயத்த அவன் மறைக்கிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்
நைட்டு வீட்டுல தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இடி மழைகள் பயங்கரமா போட்டு பொழக்க ஆரம்பிக்குது. உடனே இவங்க கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கிராமத்து மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு விதமான உணர்வு வர ஆரம்பிக்குது. நிறைய எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்றத காமிச்சு இன்னொரு பக்கம் அந்த திருநங்கையோட கனவு இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க நீ சொல்லாம இந்த ஊரை விட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி இந்த கேஸை விட்டு அவரை கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாங்க. இதை பயன்படுத்தி அந்த நபர் நடு ராத்திரி வெளியே போறாரு. ஒரு திருநங்கையை பாக்குறாரு. அவங்க கூட உடலுறவுல ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி போக கரெக்டா போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கையும் களவுமா பிடிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத அவங்க புரிஞ்சிட்டு இருப்பாங்க. சோ அதை வச்சு இதை ட்ராப் மாதிரி செட் பண்ணி புடிச்சிட்டாங்க. அவரோட மனைவி செத்து போய் கிடக்குறா, உனக்கு பொண்ணு கேக்குதாடா அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. சார் நான் சொல்றது எல்லாமே உண்மை சார், என்னோட மனைவியா அவங்களோட அப்பா தான் கொலை பண்ணா, நான் எதுவுமே பண்ண கிடையாது சார் அப்படின்ற மாதிரி இவர் கெஞ்சிக்கிட்டே இருக்க இவங்க அப்படி இப்படின்னு மிரட்டி பாக்குறாங்க. ஒரு உண்மை கூட வரதா தெரியல. இதனால என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் மாசாணிக்கு ஒரு விஷயம் தென்பட ஆரம்பிக்குது. இந்த மூணாவது தலையோட கேஸை மீடியாக்காரங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப மீடியாக்காரங்களோட அசம்ஷன்ல என்னென்னலாம் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட அப்பா தான் பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு. சோ பொண்ணு திருநங்க அப்படின்ற தலை இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதே அச்சு பிசராத கதையை தான் இவர் இங்க வந்து தன்னோட மாமனார் தான் இந்த வேலையை பார்த்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் அவங்க ப்ரூஃபா காமிச்சு இது எல்லாமே இவனோட பிளான் தான் சார். அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டு இவ்வளவு நாள் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா. மீடியா பேப்பர் இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம கிட்ட அந்த கதைகள் எல்லாத்தையும் அளந்து விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல செம்ம அடி உழ ஆரம்பிக்குது. அதுல அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். சோ அன்னைக்கு நைட்டு இவங்களோட மாமனார் பணத்தை கொடுத்து அனுப்பி விட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. பணம் நிறைய இருக்கிறதால பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறார். அது ஒரு ஆட்டோல டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது நிலத்தடுமாறி ஆட்டோல வந்து எடுக்க ஆரம்பிக்கிறார். இதை ஆட்டோக்காரர் கேட்க வரும்போது ஆட்டோக்காரரையும் திட்டு அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இறக்கி விட்டுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த திருநங்கையும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது இவர் இப்ப என் மாமனாருக்கு போன் அடிச்சேன் அப்படின்னா 5 நிமிஷத்துல காரே அனுப்பி விடுவான். என்னடி வெறும் 10 லட்சம் கொடுத்து அனுப்பியிருக்கான், இதே மாதிரி எனக்கு 10 மடங்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அப்பாக்கு போனை போடணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க தடுத்து நிறுத்தணும்ன்ற மாதிரி அந்த போனை பிடிச்சி தூக்கி போடுறாங்க. பட்டுன்னு ஒரே ஒரு அடி அடிக்க கல்லுல போய் முட்டி அந்த இடத்துல அவங்க இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ போதையில தவறுதலா பண்ண விஷயத்தால இப்படி ஒரு டிராஜடியான சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த மனுஷனும் இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். ஆள் மட்டுமே இல்லாத ஒரு குப்பை மேடு மாதிரி இருக்கு, அங்க கொண்டு போக ஆரம்பிக்கிறார். இவங்களோட உடல் கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக துண்டு துண்டா வெட்டி அதை ஒரு பர்டிகுலர் இடத்துல புதைச்சு வச்சிடறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். தலை இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் குப்பை மேட்ல தூக்கி அடிச்சிட்டாரு. ஏன்னா தலை கிடைக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக. அப்படி பண்ண விஷயம் தான் இங்க இது வரைக்கும் நிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அது 3 தலைகளோட கேஸோ இங்க சால்வ் ஆகுது அப்படின்றத காமிச்சு ஒரு வழியா இதை நம்ம முடிச்சிட்டோம். சோ கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஃபர்தரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேஸ்ல இருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது கமிஷனர் கிட்ட இருந்து ஒரு கால் வர ஆரம்பிக்குது. சோ அடுத்த கேஸ் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி அதுக்கு போக தயாராக அப்படியே கட் பண்ணி கமிஷனர் இருக்காப்ல இல்லையா, அவர் வேக வேகமா இவங்களோட ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல எல்லாரும் பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நடுவுல பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்களும் அர்ஜுன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன்ல தான் இருப்பாங்க. சோ எல்லாரும் ஒரே இடத்துல நிக்கிறீங்களா, இந்த வாட்டி நான் அபிஷியலா வேலை விஷயமெல்லாம் வரலமா, என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்காக தான் உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்க அப்படின்ற மாதிரி மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லார்கிட்டயுமே பத்திரிகையை கொடுக்குறாரு. நீங்க என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும், நீங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி மாதிரி, சோ உங்களோட வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி மாதிரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் கமிஷனர் வேற சொல்லிட்டு போயிருக்காரு. இதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போக முடியுமா? இதனால ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதே சமயத்துல பிரியாவும் அர்ஜுன் அந்த இடத்துக்கு போறாரு. நாம இல்லாம எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட அப்பா அம்மா நீ எது பண்ணாலும் நான் இது வரைக்கும் ஏதாவது கேட்டிருக்கேன்னா அந்த போலீஸ்காரன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்குது எனக்கு என்னமோ தப்பா படுதுமா, நான் ஒரு அரசியல்வாதி, போலீஸ்காரனுக்கும் நம்மளுக்கும் ஆகாது, இது வேணாமேமா அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்கும்போது அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ரொம்ப கெட்டவர்ல கிடையாது, நேர்மையானவர்ப்பா, அவரே எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்பா அப்படின்ற மாதிரி வேக வேகமா அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போது அதே சமயத்துல ரெண்டு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. முதல் விஷயம் வெற்றிமாறன் இருக்கா இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அதே இடத்துக்கு மாதங்கி அவங்களோட ஃப்ரெண்டோட கார்ல தனியா பயணம் பண்ண போறாங்கன்னு இருக்கும். சோ இதனால 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, கார்ல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியா போற வழியில நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒண்ணு பார்த்து ரசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல இங்க நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அர்ஜுன் கிட்ட அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே கார்ல கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. இதுலதான் நம்ம மாசாணியும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மாசாணிக்கு ஏற்கனவே இவர் மேல ஒரு சின்ன காதல், இதனால இந்த டிராவல் இவங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு இன்னொரு பக்கம் மாறன் கிட்டே போக ஆரம்பிக்குது. 2 பேரும் போற வழியில ஒரு கோவில் இருக்கும்,
இருக்கும். அங்க போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் மாதங்கி இருக்காங்க இல்லையா, அவங்க சின்ன வயசுல எனக்கு உங்களை மாதிரி அதாவது வெற்றிமாறன் அப்படின்ற பேர்ல எனக்கு ஒரு நண்பன் இருந்தா, அந்த நண்பன் ஒரு டிராஜடியான சம்பவத்துல இங்க இருந்து போயிட்டான், அதாவது ஊர்ல இருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை என்னால பார்க்கவே முடியல, அதை பார்க்கணுன்ற ஆசை எனக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி பேசும்போது வெற்றிக்கு லிட்டரலி நம்மளதான் சொல்றாங்க அப்படின்றது தெரியும். இருந்தாலும் மௌனமா அவங்க கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணி கல்யாணம் நடக்கிற இடத்துல காமிக்கிறாங்க. அங்க எல்லாருமே போயிட்டாங்க. கமிஷனரோட போனான தியா அப்படின்றவங்களும் அவங்களோட கல்யாணம் பண்ணிக்க போற நபரையும் இங்க நமக்கு அறிமுகப்படுத்திட்டு அண்ட் தியா இருக்காங்களா கமிஷனரோட பொண்ணு, அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டான மீரா அண்ட் அவங்களோட கணவர் அப்படின்ற ஒரு புது கேரக்டர்ஸை நமக்கு இங்க அறிமுகப்படுத்திட்டு வந்து எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் மாசாணிக்கு அந்த ஆரத்தி எல்லாம் சுத்தி போடுவாங்க இல்லையா, அந்த ரெட் கலர்ல இருக்க விஷயத்த பார்த்துட்டோம். இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. இதை பத்தி வெற்றிமாறன் கிட்ட சொல்லும் போது நம்ம நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம், உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, இருந்தாலும் இதை இப்ப பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அவங்களை அனுப்பிவிடும் போது அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு எல்லாருமே பயங்கரமான செலிப்ரேஷன் மூடுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடிக்கிட்டே இருக்கும்போது மாறன் இருக்கா இல்லையா, அவர் குடிக்க மாட்டாரு, வெறும் ஜூஸ் தான் குடிப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதனால அர்ஜுன் ஒரு ஃபன்னியான விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் குடிக்கிற ஜூஸ்ல சரக்க கலந்து விடும்போது அவருக்கு போதை ஆயிடுச்சு இல்லையா, இதனால அந்த ஆட்டத்துல அவர் கலந்துக்க ஆரம்பிக்கிறாரு. மொத்த மெயின் கேரக்டர்ஸும் இங்க ஆடி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இதுல அர்ஜுனுக்கு போதை தலைக்கீறிச்சு. சோ அங்கிருந்து போக ஆரம்பிக்க அவர் பின்னாடியே ஒரு காதலிக்கிற அப்படின்ற மாதிரி ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, மாசாணி அண்ட் பிரியா, அவங்க ரெண்டு பேரும் போக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க அதாவது மாசாணி அங்க இருந்து ஒரு மாதிரி சோகமா கிளம்புறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அர்ஜுனும் பிரியாவும் ரொம்ப நெருங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால அங்க இருந்து போக இப்ப பிரியா அர்ஜுன் ரெண்டு பேரும் தான் இங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா பிரியாவோட அப்பா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த போலீஸை நம்ப கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதை எல்லாத்தையும் அர்ஜுன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உன்னோட அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், இந்த ரீல்ஸ்ல பாக்குறது நியூஸ்ல பாக்குறது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லாலாம் இருக்காதுமா, உங்க அப்பா தான் ரியல் லைஃப் போலீஸ்காரங்களை எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திருக்காரு. சோ இதனால உன்னோட அப்பா சொல்ற விஷயங்களை நீ ஃபாலோ பண்ணுமா, ரியல் லைஃப் போலீஸ்காரங்கள நானும் ஒருத்தன் தான், சோ என்ன கூட நீ நம்பாத அப்படின்ற மாதிரி அவங்கள இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்ற விஷயத்த சிம்பாலிக்கா சொல்லும் போது கடுப்படைகிறாங்க. என்ன நீங்க இதுக்கு டைரக்டாவே மூஞ்சிக்கு நேரத்திட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கோபமா கிளம்ப இவர் அப்படியே போதையில படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார். கற்பனை மாறன் கிட்ட போக ஆரம்பிக்குது. மாறன் பயங்கர போதை ஆயிட்டார் இல்லையா, மாதங்கி அவரை ரூமு கூட்டு போய் தூங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த சமயத்துலதான் அவர் நிறைய விஷயங்களை புலம்ப ஆரம்பிக்கிறாரு. எனக்குன்னு யாரும் கிடையாது, எல்லாரும் போலவும் எனக்கும் காதல் கல்யாணம் அப்படின்ற எல்லா ஆசையும் இருக்கு, ஆனா எப்ப நிறைவேற போகுதுதான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் நான் ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி கிட்ட போகும்போது அவங்களுக்கு ஒருவேளை ஒரு காதலை வெளிப்படுத்த போறாரோ அப்படின்ற ஒரு ஆசை. அதுக்காக இவங்க ஆசையா காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் சொல்ல வந்தவர் அப்படியே விட்டுட்டு பயங்கர போதையில இருக்கா இல்லையா தூங்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க அப்படியே கடந்து போக இன்னொரு பக்கம் பிரியா அர்ஜுன் சொல்லிட்டு போத விஷயங்களால பயங்கர கோபமா என் அப்பா சொன்னது கரெக்ட் தான், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மறுபடியும் திரும்பி கார்ல வேகமா போய்கிட்டே இருக்கும்போது இவங்க அப்படி போற வழிய மறந்துட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியாம வழியும் தெரியாம அப்படி இப்படின்னு திருப்பி ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கு, அங்க போய்கிட்டே இருக்கும்போது வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு புரியல, பயத்துல கீழே இறங்கி வண்டியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு மாஸ்க் போட்ட நபர் இவங்களை பாக்குறாரு. பட்டுன்னு இவங்க அங்க இருந்து ஓடி போகணும்னு ட்ரை பண்ண இந்த மனுஷன் அப்படியே துரத்த ஆரம்பிக்கிறாரு, பின்தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாரு அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ணி மாசாணி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு பிரியா இருக்காங்க இல்லையா, நிறைய முறை கால் பண்ணிருப்பாங்க, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடி போய்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் மாதங்கிக்கும் அவங்க கால் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே கால் எடுக்கல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க, பிரியா அங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சதோ அங்க தூங்கிட்டு இருக்காரு இல்லையா அர்ஜுன், அவரை போய் எழுப்பி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் எப்போ அவங்க இங்க இருந்து போயிட்டாங்களே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அவளை தேடி போறேன், நம்ம எல்லாரும் பிரியாவை தேடி போயிட்டோம் அப்படின்னா எல்லாரும் பதட்டம் ஆயிடுவாங்க இல்லையா, இதனால நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி அவர் அங்க இருந்து கிளம்பும் போது மாதங்கிக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது ஒரு சண்டை வந்து அந்த சண்டையினால அவங்க கோச்சிட்டு போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி மாசாணி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இது மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. அர்ஜுன் சார் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு, அர்ஜுன் சார் நல்லவர் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு பிரியாவை காமிக்கிறாங்க. அந்த முகம் தெரியாத நபரால துரத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, ஒரு கட்டத்துல அந்த நபர் கிட்ட மாட்டுறாங்க, ஒரே அடி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்கள தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அர்ஜுன் அவங்களோட லாஸ்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த பார்ட்டிகுலர் இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட கார் அவங்களோட ஷூ முத கொண்டு துணி வரைக்கும் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குது. சோ பயந்து போறாரு. அவங்களோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு பால் அடைஞ்ச பில்டிங் ஒண்ணு இருக்கு, அங்க லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ வேகமா அங்க போக கட்டி போடப்பட்ட நிலையில அவங்க இருக்காங்க. ஒன்னும் புரியாம அவங்களோட கைத்தல
எல்லாத்தையும் அழுத்து விட்டுட்டு இங்க இருந்து காப்பாத்தி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. சோ யார் எவன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் ட்ரை பண்ணும்போது அதெல்லாம் வேணாம், நம்ம முதல்ல இங்க இருந்து போயிடலாம், அவன் வந்துட போறா அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கு. இவர் போலீஸ்காரங்களுக்கு போன் பண்ணி இந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போகும்போது அங்க நிறைய ரத்த கரைகள்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு போக அதே சமயத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மர்ம நபர் இருக்கா இல்லையா, அவர் இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அந்த பொண்ணை காணோம், என்ன படுதுன்னு தெரியாம பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க. கட் பண்ணி அந்த கல்யாண வேலைக்குள்ள மாறன் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. நேத்து நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி என் கிட்ட வந்தீங்க, மறந்துட்டீங்க, அதை மறுபடியும் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க வெக்கப்பட்டுக்கிட்டே போகும்போது, அப்படியா நேத்து போதையில ஏதாவது உளறிப்போமா, அதெல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டு ஏன் என்ன பண்ணான்னு தெரியல, ஜூஸ் குடிச்சதுக்கே போதையாடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு அந்த கல்யாண வேலைக்குள்ள பிஸியாக ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிரியாவும் அங்க வந்துடுறாங்க. நடந்த விஷயங்கள் எதையுமே யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல. இருந்தாலும் அர்ஜுன் மேல இன்னும் கொஞ்சம் காதல் அதிகரிக்குது. ஏன்னா உயிரை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கா இல்லையா, அதனால அவர் கூட சிரிச்சுக்கிட்டே டிராவல் பண்ண ஆரம்பிக்க அதே சமயத்துல கமிஷனரோட மாப்பிள்ளை கிட்ட போக ஆரம்பிக்குது. அவனை ஒரு 2 நண்பர்கள் வந்து சந்திக்கிறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் தான் முக்கியம், காதலை தாண்டி எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி பல வசனங்களை பேசுறேன் காலேஜ் படிக்கிற டைம்ல. இப்ப என்னடா கமிஷனர் பொண்ணு கிடைச்சிச்சுன்னு கல்யாணம் பண்ணிக்கிற, ஆமா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு உனக்கு தெரியுமாடான்னு கேட்க, டே எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்மளோட வாழ்க்கைக்கு இது கரெக்ட் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு தான்டா சம்மதத்தை சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே ஸ்டேஜ்ல இந்த கல்யாண வேலைகள் போக ஆரம்பிக்குது. 2 பேரும் மாலைகளும் அண்ட் மோதிரங்கள் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்க பேரெல்லாம் 2 விஷயங்களை காமிக்கிறாங்க. ஒன்னு மாறன் அண்ட் மாதங்கி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன காதல். மாதங்கி அங்க நடக்கிற விஷயங்கள் நமக்கு எப்ப நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு இயக்கத்துல அவரை பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் 2 பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே அர்ஜுன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அர்ஜுன் சார் கூட எப்ப நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்களும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. இத்தோட இந்த 23வது எபிசோட முடிக்கிறாங்க.